மலாலா கல்விக்காக உயிரையே கொடுத்த பெண். பாகிஸ்தானின் ஸ்வாத் பள்ளத்தாக்கில் பிறந்த ஒரு சிறுமி மலாலா. அவளுக்கு வயது 10-12 இருக்கும்போது உலகம் மிகவும் சாதாரணமாக தோன்றியது. ஆனால் அவள் வாழ்ந்த இடம் சாதாரணமில்லை. அங்கு பயங்கரவாதிகள் பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது என்று கட்டளை போட்டிருந்தனர். பெண்கள் படிப்பது பாவம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மலாலா அதை கேட்டு பயப்படவில்லை. பெண் பிள்ளைக்கும் அறிவு வேண்டும். கல்வி என்பது என் உரிமை என்று 11 வயதிலேயே உலகம் கேட்கும் வகையில் பிபிசிக்கு தினமும் அனானிமஸ் டயரி எழுதத் தொடங்கினாள். அவள் எழுதின ஒவ்வொரு வரியும் கத்தி போன்றது. மறைக்கப்பட்ட உண்மையை வெளிக்கொணர்ந்தது. பெண்கள் மீண்டும் பள்ளிக்கு வர வேண்டும். எங்களை யாரும் நிறுத்த முடியாது என்று அவள் தைரியமாக பேசத் தொடங்கினாள். தீவிரவாதிகளுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்கள் ரகசியமாக தீர்மானித்தார்கள், அந்த பெண்ணை மௌனம் செய்ய வேண்டும். ஒரு நாள் பள்ளி பேருந்திலிருந்து வீடு திரும்பும் போது பயங்கரவாதி ஒருவர் பேருந்தை நிறுத்தி, யார் மலாலா என்று கேட்டார். யாரும் பேசவில்லை. ஆனால் மலாலா அமைதியாக இருந்தாலும் அவளின் தைரியம் முகத்தில் தெரிந்தது. அவன் நேராக வந்து தலைக்கு துப்பாக்கியால் சுட்டான். ஒன்றே ஒரு குண்டு. ஆனா அந்த குண்டு ஒரு நாட்டின் பெண்களின் கனவுகளை தடுக்க முடியவில்லை. மலாலா மருத்துவமனையில் பல நாட்கள் உயிரிழப்பு போராட்டத்தில் இருந்தாள். மருத்துவர், உலக தலைவர்களின் உதவியால் அவள் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டாள். அம்மாவும் அப்பாவும் அருகில் இருந்தார்கள். அவள் உயிர்த்தெழுந்தாள். அவ்வளவு வலி, நோய், பயம் இருந்தும் அவள் முதல் வார்த்தைகள், நான் மீண்டும் பள்ளிக்கு போக வேண்டும். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பெண்களுக்கு கல்வி கிடைக்க நான் போராடுவேன் என்றாள். அவள் குரல் ஒரு நாட்டையே அல்ல, ஒரு உலகத்தையே எழுப்பியது. பின்னர் அவள் மலாலா ஃபண்ட் என்ற அமைப்பை தொடங்கினாள். ஏழை நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்க போராடினார். 17 வயதில் உலகின் மிக இளைய நோபல் அமைதி பரிசு பெற்றார். அவளின் செய்தி மிகவும் எளிமையானது. ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா உலகத்தை மாற்ற முடியும். கல்வி என்பது ஒளி. அதை யாரும் கெடுக்க முடியாது. உண்மைக்காக நின்றால், even if you are one person, the world will stand with you. பயம் இருந்தாலும் தைரியமாக வாழ முடியும். வயது சிறியது என்று சாதனை சிறியதாகாது.